ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. திமுகக்குள்ள அமைப்பு ரீதியான நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு தலைமை உணர்ந்ததுனால மாவட்ட செயலாளர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது. ஒருத்தர் 3 டைம் தான் மாவட்ட செயலாளரா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதிரடியான அறிவிப்புகள் அப்படின்றதும் வெளியாயிருந்துச்சு. ஸோ இப்ப இந்த அமைப்பு ரீதியான மாற்றம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப தீவிரமா திமுக களம் இறங்கி இருக்கிறதுனால அடுத்து பல புதிய மாவட்ட செயலாளர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப அந்த புதிய மாவட்ட செயலாளர்களா யார் வர போறாங்க அப்படின்ற கேள்வியும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு திமுக மட்டும் கிடையாது, அரசியல்லையே மிக முக்கியமான பதவி அப்படின்றதுனால புதிய மாவட்ட செயலாளரா வரப்போறவங்க யார் யாரா இருக்க போறாங்க, யாருடைய ஆதரவாளர்களா இருக்க போறாங்க அப்படின்ற கொஸ்டினுமே முன்வைக்கப்படுது. என்ன திடுதிப்புன்னு இந்த கொஸ்டின் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடியே திமுக வந்துட்டு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே திமுக மாதிரி இருந்தாலும் கூட உள்ள வந்துட்டு சபரீஷன் அணி, உதயநிதி அணி, இன்னொரு பக்கத்துல கனிமொழி அணி அப்படின்னு சொல்லிட்டு பல அணிகள் உள்ள இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் உதயநிதி இருக்கார் இல்லையா, உதயநிதி விசஸ் கனிமொழி அணிக்கு நடுவுல புதிய பதவிகளை யார் பிடிக்க போறது அப்படின்ற போட்டி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க மிக முக்கியமான பதவி ஒண்ணுக்கும் குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, திமுகவினுடைய நிர்வாகிகள் சொல்ற விஷயம், இப்போ வந்துட்டு அமைப்பு ரீதியான மாற்றத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றது தப்பா போய் முடியறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா திமுக இப்ப ஆளும் கட்சி கிடையாது, எதிர்கட்சியா இருந்து அரசியல் பண்ணும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணம் அப்படின்றது தேவைப்படும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் பணம் தேவைப்படும் தான். ஆனா அப்ப கூட நம்ம கிட்ட பல விஷயங்கள் இருக்கும், பல அதிகாரங்கள் இருக்கும், நம்ம வந்துட்டு பணத்தை சம்பாரிச்சு அரசியல் பண்ணிடலாம். ஆனா எதிர்கட்சியா இருக்கும் போது கை காசை போட்டுதான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும். சோ இந்த 70 வயசு கேட்டகரி அந்த ஒரு திட்டத்தின் மூலமா வந்துட்டு ஏவா வேலுல இருந்து பல முன்னாள் அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிப்போகிறதுக்கான சுச்சுவேஷன் அப்படின்றது வந்திருக்கு. அவங்க தான் ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்களா இருந்து சம்பாரிச்சிருக்காங்க. சோ அவங்க மாவட்ட செயலாளரா இருந்தாதான் செலவும் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா புதிய முகங்கள் எங்க இருந்து காசு எடுத்து செலவு பண்ணுவாங்க, எப்படி எதிர்கட்சி அரசியல் அப்படின்றத சமாளிப்பாங்க. மாவட்ட லெவல்ல கூட வந்துட்டு சரி ஓகே, ஏவா வேலு, KN நேரு இவங்கெல்லாம் கட்சி சொன்னா செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனா கீழே இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் அவங்களெல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. 50 வயசு 60 வயசுக்கு மேல பதவி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. திமுக 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் 70ல இருந்து 80%. அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகிகள் எல்லாம் மாத்தணும்னா யார் செலவு பண்ணி கட்சியை வளர்க்கறது அப்படின்ற கொஸ்டினுமே முன்வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவதா யாருக்கு இந்த பதவிகள் போகுது அப்படின்னு வரும்போது பலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. இன்னும் பலரோ இளைஞர் அணிக்கு தான் டெஃபினட்டா வாய்ப்பு அப்படின்றதுனால உதயநிதியை பிடிக்கிறதுக்கும் அவர் வட்டாரங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்கள் அதை பிடிச்சி பதவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப வந்துட்டு ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி இருக்கக்கூடியது ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான். ஒன்னு சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, சீனியர்ஸ் வந்துட்டு ஓரம் கட்டிட்டு ஜூனியர்ஸ்க்கு பல முக்கியமான பதவிகள் அப்படின்றத கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உதயநிதியா இல்ல கனிமொழியா அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஆதரவாளருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான முடிவை எடுக்கணும். இதுல எந்த முடிவு எடுத்தாலுமே அது திமுக என்னமோ தலைவலியா போய் முடியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால இப்பல இருந்தே வந்துட்டு
பார்த்தோம்னா கட்சிக்குள்ள நீ பெருசா நாம் பெருசான்னு உதயநிதி விசஸ் கனிமொழின்ற பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில மிக முக்கியமான பதவியா இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவி இருக்கு இல்லையா, பொதுச் செயலாளர் பதவியையும் கனிமொழி குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துரைமுருகன் அந்த பதவியில இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு அதிகமா வயசாயிருச்சு, ஆக்டிவா செயல்பட முடியல அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்லி அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கனிமொழியை நகர்த்துறதுக்கான வேலைகளும் ரொம்ப சீக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஆர் பாலு இருக்காரு இல்லையா, சீனியாரிட்டி அடிப்படையில அவர் தான் பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னாலும் துரைமுருகனுக்கே வயசாயிருச்சுன்னு சொல்லி தான் நம்ம அவரை ரிட்டையர் பண்றோம். அதுவும் வாலண்டியரா நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் அவருக்கு மேல கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது டிஆர் பாலுக்கு கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான் வரும். அதனால வந்துட்டு ராசா பக்கம் போலாம், அப்படி இல்லை அப்படின்னா கனிமொழி பக்கம் போலாம். ராசா பக்கம் போனோம் அப்படின்னா பட்டியலினத்தவர்களுக்கு முக்கியமான பதவியை திமுக கொடுக்க மறுக்குதுன்ற குற்றச்சாட்டை ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அதனாலையும் எலெக்ஷன் டைம்ல பல ஓட்டுகளை இழக்க நேரிடும். இந்த ஓபிசி ஓட்டுகள் எல்லாம் வந்துட்டு இழக்க நேரிடும் அப்படின்றதுனால கனிமொழிக்கே அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஆக்டிவா அரசியல் செய்யக்கூடியதுல கனிமொழியும் ஒருத்தர். அவருக்கு வந்துட்டு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஆக்டிவான அரசியலை அவங்களால முன்னெடுக்க முடியும். மாநிலம் ஃபுல்லா போய் பிரச்சாரம் மாதிரியான வேலைகளையும் அவங்களால பண்ண முடியும் அப்படின்றதுனால கனிமொழிக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் சொன்னதுனால கூடிய சீக்கிரமா பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்பை எடுத்துக்க இருக்காங்களாம் கனிமொழி. ஆல்ரெடியே வந்துட்டு கட்சியினுடைய தலைவரா அப்பாவும் எதிர்கட்சி தலைவரா மகனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு அரசியல் சேர்றதுக்கு இல்லையா, வாரிசு அரசியல் சேர திமுக மேல எல்லா கட்சிகளும் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பொதுச் செயலாளர் பதவியும் கடைசியில குடும்பத்துல ஒருத்தருக்கே கொடுக்க போகுதா தலைமை அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் அறிவாலய வட்டார புள்ளிகள். எது எப்படியா இருந்தாலும் சீனியர்களை வந்துட்டு காலி பண்ணி அதன் மூலியமா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கட்சியவே உதயநிதி கையில கொடுக்கறது தான் இப்போதைக்கு திமுக தலைமைக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா அப்படின்னும் அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. ஸோ திமுகவில் கொண்டு வர இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை. மட்டமாமே